வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு நீத்தார் பெருமை அதிகாரம் குறள் எண் 9. குறள் 9. குணம் என்னும் குன்று ஏறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. குறளின் முழு பொருள். நற்குணங்கள் ஒழுக்கம் ஆகிய சிறிய குன்றின்மேல் ஏறி மேன்மை அடைந்து நிற்கும் சான்றோர்களுக்கு ஒரு கணமேனும், அதாவது ஒரு நொடியேனும் கோபம் தோன்றாது. அப்படி ஒரு நொடி தோன்றினாலும் அது மிக அரிது. அப்படியே கோபம் வந்தாலும் அது நொடி பொழுதில் மறைந்துவிடும். அப்படி அரிதாக தோன்றினாலும் அதனை எதிர் நிற்பவர் ஒரு கணம் கூட தாங்க முடியாத வெம்மையை கொண்டதாக இருக்கும் அழித்துவிடும். ஏனெனில் சான்றோர் சொற்கள் பலித்துவிடும் என்று முந்தைய குறளில் பார்த்தோம். கோபம் கண்ணை மறைத்து கருத்தை அழிக்கும். வள்ளுவர் அப்படி குணக்குன்றாய் இருப்பவர்களுக்கு கோபம் வரக்கூடிய தருணங்கள் உண்டு. ஆனால் அவ்வாறு வந்தபோது அக்கோபம் நொடியளவு கூட நீடிக்காது என்கிறார். நாலடியாரில் இதே கருத்தை ஒட்டி நீர் கொண்ட வெப்பம் போல் தானே தனியுமே சீர்கொண்ட சான்றோர் சினம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ளது. ஔவையார் மூதுரையில் இதே கருத்தை கற்பிளவோடு ஒப்பர் கயவர் கடுஞ்சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே விற்பிடித்து நீர்கிழிய எய்த வடுபோல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம் என்கிறார். கீழ் மக்கள் கடுங்கோபம் கொண்டால் கல் பிளந்தது போல உறவை பிளந்து கொள்வர். அவ்வெடிப்பு பின்பு ஒன்று சேராது. நல்லோர் கடுஞ்சினத்தினால் பிரிந்தாலும் பின்பு பிளந்த பொன் ஒட்டி விடுவது போல சேர்ந்து விடுவார். நல்லொழுக்கம் உடைய அறிவுடையோர் சான்றோர் கோபம் விற்பிடித்து எய்த அம்பினால் ஏற்படும் வடு உடனேயே மறைந்து விடுவது போல தோன்றிய உடனேயே மறைந்துவிடும். சான்றோர் சினம் நொடி பொழுதும் நிலைக்காது. குறளின் பொருள். நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணப்பொழுதே சினம் கொள்வார். ஆயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும். மீண்டும் குறள். குணம் என்னும் குன்று ஏறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. வெகுளி என்று சொன்னால் சினம் என்று பொருள். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.